கொங்கு நாட்டு தங்கம், உன் உதவிக்கு மிக்க நன்றி. ஏமாந்தவன் அகப்பட்டுக் கொண்டால் அடித்து துன்புறுத்தும் உங்களிடமும் பண்பு இருப்பதை நினைத்தால் விந்தையாக இருக்கிறதே. ஏன் சிரிக்கிறாய்? நல்லது கெட்டது தெரியாத ஜமீன்தாரின் காவலனுக்கு நன்றி சொல்ல கூட தெரிகிறது. தெரிந்த உனக்கு திவானுக்கும் காவலனுக்கும் உள்ள வித்தியாசம் மட்டும் ஏன் தெரியவில்லையோ? தொட்டருக்கெல்லாம் கத்தி துப்புகிறாய். தோழா, என்னை நம்பு. உன்னிடம் ஒரு ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் ஆட்களை இப்படி அனுப்பிவிட்டு நான் மட்டும் உன்னை பின்தொடர்ந்தேன். என்ன ரகசியம்? நீ ஜமீன்தாரிடம் பேசும்போது நான் மறைந்தது கேட்டேன். எனக்கு சரியாக விளங்கவில்லை. யாரோ ஒரு நாசகாரி நாடு கடத்த வேண்டும் என்றாயே, அதன் விவரம் என்ன? தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறாய்? ஒரு கொள்கைக்காக வாழ வேண்டும் என்ற ஆசை எனக்கும் இருக்கிறது. மக்களின் முன்னேற்றத்துக்கு பாடுபட வேண்டும் என்ற குறிக்கோளை மனதில் வைத்துக் கொண்டு நான் வகித்து வருகிறேன். நல்லவர் என்று நான் நம்பியிருக்கும் ஜமீன்தார் உண்மையிலேயே நல்லவரா என்று எனக்கு தெரிய வேண்டும். ஜமீன்தார் நல்லவர்தான், ஆனால் அவரை கெடுக்கிறாள் அந்த கிராதகி. ஜமீன்தாரணியா? ஜமீன்தாரணி அந்த பெயருக்கு உரியவள் அவள் அல்ல. உண்மையான ஜமீன்தாரணி அவள் குழந்தையும் ஊரை விட்டு விரட்டப்பட்டார்கள். இடையிலே வந்தவள் இல்லத்தரசியாகிவிட்டாள். புரிந்துவிட்டேன். ஒரு பத்தினி பெண் தன் பதியிடம் நடந்து கொள்ளும் முறையில் அமுதா ஜமீன்தாரிடம் பழகவில்லையே என்று நான் பலமுறை சந்தேகப்பட்டது இன்று சரியாகிவிட்டது. திவான், அந்த அமுதாவை அடித்து துரத்தி விட்டு அதே இடத்தில் உண்மையான ஜமீன்தார் நீ அமர்த்த வேண்டும். இதுவே என் லட்சியம். இந்த நேரம் லட்சியத்தில் பங்கு பெறுகிறேன். உண்மையாகவா? ஆம், என் தாயின் மீது ஆணை. நான் வீசுகின்ற இந்த வாளின் மீது ஆணை. ஆனால் நீ திவான் பதவியில் இருப்பவன். பட்டமும் பதவியும் துணியில் ஒட்டிக்கொள்ளும் ஒட்டிப்புள்ளை போன்றவை. அதை தப்பிவிட்டேன். இதனால் உனக்கு பல தொல்லைகள் உண்டாகலாம். அதை பற்றி கவலை இல்லை. என் உள்ளத்தில் லட்சியத்தை ஊன்றிய கொள்கை தலைவா, கொங்கு நாட்டு தங்கமே, நான் இப்போதே போகிறேன். அந்த விஷமக்காரியை விரட்டுகிறேன். ஜமீன்தாரின் விதிகளை திறக்கிறேன். பிறகு உன்னை சந்திக்கிறேன். வருகிறேன். ஏசி, திவானை ஏற்றிக் கொண்டு போ. நன்றி. வளர்க நமது வாழ்க கொங்கு நாட்டு தங்கம். திவானின் குதிரையை தேடி பிடித்து வா.